மூமின்களாக பிறக்கச் செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே அல்லாஹ் நம்ம எல்லாம் கொண்டு வந்திருக்கிறான். பாக்கியம் பொருந்திய உம்மத்திலே நாம் எல்லாம் பிறந்ததின் காரணமாக அல்லாஹ் ரமலானுடைய சிறந்த மாதத்தையும் சிறந்த நாட்களையும் சிறந்த இரவுகளை எல்லாம் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு நன்றி செலுத்தும் விதமாகத்தான் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். பல உலமாக்கள் எனக்கு முன்னால் இஸ்லாஹி பயான், காலத்தின் கட்டாயம், நாம் இன்று வாழுகின்றோம் பாவமான காலகட்டத்திலே பெருமானார் எந்த ஹதீஸ்களை எல்லாம் கியாமத்தினுடைய கடைசி காலத்தில் நடக்கும் என்று சொன்னார்களோ அந்த காலத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற அடிப்படையில் எனக்கு முன்னால் பேசிய உலமாக்கள் நல்ல கருத்துக்களை சொன்னார்கள். நாம் ஒன்றை நினைந்து பார்க்க வேண்டும். சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு யாரை நபி அவர்கள் சொர்க்கவாசி என்று சொன்னார்களோ, நான் உமருடைய மாளிகையை சொர்க்கத்தில் பார்த்தேன், உள்ளே நுழைய வேண்டும் என்ற ஆசை இருந்தது, ஆனால் உமரே உன்னுடைய ரோஷம் என்னை தடுத்தது என்றார்கள். உமர் ரலியல்லாஹு அழுதுட்டாங்க. யா ரசூலுல்லாஹ், உங்களுக்குமா நான் ரோஷப்படுவேன் என்று கேட்டார்கள். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். யா அல்லாஹ், எனக்கு ஒரு ஆசை. உமர் ரலியல்லாஹு மரணித்து விட்டார்கள், அவர்கள் கபரிலே எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நான் பார்க்க வேண்டும், எனக்கு நீ கனவில் காட்டு என்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஒரு ரிவாயத்தில் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் பின் ஆஸ் கேட்டார்கள். 12 ஆண்டுகள் கழித்து அல்லாஹ் அவருடைய கனவை, அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றினார். நமக்கு என்ன ஆசை இருக்கிறது? இறந்து போயிட்டாங்க, அடக்கிட்டோம், வந்துடுறோம், அவ்வளவுதான். அதற்கு பிறகு நாம் வருஷ பாத்தியா ஏதாவது ஒரு நாள் நினைத்து பார்ப்போம். சஹாபிக்கு என்ன ஆசை பாருங்க, உமர் ரலியல்லாஹு கபரில் எப்படி இருக்கின்றார்கள் நான் பார்க்க வேண்டும், எனக்கு அல்லாஹ் கனவில் காட்டு. துஆ கேட்டார்கள். 12 ஆண்டுகள் கழித்து கனவில் பார்க்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு கபர்ல இருந்து வெளியே வருகின்றார்கள். ரிவாயத்தில் வருகிறது, வஹுவ யஸ்லுதுல் அல் இர்கா அன் ஜபீன், தன்னுடைய நெற்றியிலிருந்து வேர்வையை துடைத்து கொண்டே, ஒரு சில ரிவாயத்துகளில் தொப்பி இல்லை, தலை முழுக்க புழுதி படுந்திருக்கிறது, வேர்வை வழிகிறது. இப்னு அப்பாஸ் கேட்கின்றார்கள் கனவிலே, உமர் அவர்களே, உங்களைத்தான் நபி அவர்கள் சொர்க்கவாசி என்று சொன்னார்கள், என்ன ஆனது என்று கேட்கின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தைகள் ரிவாயத்திலே இருக்கிறது, அல் ஆன ஃபரகத, எனக்கு இப்பொழுது தான் கேள்வி கணக்கு எல்லாம் முடிந்தது, 12 ஆண்டுகள் நான் பதில் சொல்ல வேண்டியது ஆனது. லவ்லா ரஹமத் ரப்பி, என்னுடைய இறைவனுடைய கிருபை மட்டும் இல்லை என்று சொன்னால் நான் தப்பித்திருக்க மாட்டேன் என்று சொன்னார். லவ்லா ரஹமத்து ரப்பி, அல்லாஹ்வுடைய ரஹமத் என்னை காப்பாற்றியது, இல்லை என்றால் உமர் நானும் மாட்டியிருப்பேன். யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு ஜாத், பாவம் தெரியாத ஒரு ஜாத், பரிசுத்தமான ஜாத், நபிக்கு பெண் கொடுத்த ஜாத், எப்படிப்பட்ட உறவு. 12 ஆண்டுகள் வேர்வை சிந்தி கபரிலிருந்து வெளியே வருகின்றார்கள் உமர் ரலியல்லாஹு. போய் ஹதீஸ்ல போய் பாருங்க, அபூ பக்கரின் பில் ஜன்னா உமருன் பில் ஜன்னா, உமர் ரலியல்லாஹு சொர்க்கவாசி என்று சந்தேகப்பட்டால் அவன் ஈமான் கேள்விக்குறியாகிவிடும். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு 12 ஆண்டுகள் கபரில் இருந்து கேள்வி கணக்கு சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நமக்கு என்ன அருகதை இருக்கிறது? நாம் என்ன அமலை வைத்து தப்பிப்போம்? சஹர்களில் விழித்து விட்டோம், நோன்பு வைத்து விட்டோம், தப்பித்து விடுவோம் என்று நினைத்து விட்டோமா? கிடையாது. அதனால் நாம் வாழுகின்ற காலம் மிக மோசமான காலத்தில் ஒவ்வொரு நாளும் மலக்கு வருகின்றார்கள், வந்து சப்தமிடுகின்றார்கள். ஹதீஸிலே வருகிறது, மா தலஅத் ஷம்சுல், ஒரு நாளும் சூரியன் காலையில் தோன்றியது கிடையாது, இல்லா புஐத பி ஜன்பதைஹா மலக்கானி, அல்லாஹ் அதனுடன் சேர்த்து 2 மலக்கை அனுப்புகின்றான். நம்முடைய காதில் கேட்கிறதா? எங்கே ஃபஜ்ருடைய பாங்கு நம்முடைய காதில் கேட்கவில்லையே, மலக்குடைய சப்தம் எங்கே கேட்க போகிறது? மலக்கு வந்து என்ன தெரியுமா சொல்லுகிறார்? ஒவ்வொரு நாளும் யுனாதியானி யுஸ்மியானி அஹ்லுல் அர்தி, இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா விலங்கினங்களும், பூமியில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களும் கேட்கிறது. இல்ல சகலைனி, காதில் விழுக இல்லை என்று சொன்னால் மனித வர்க்கத்திற்கும் ஜின் வர்க்கத்திற்கும் மட்டும்தான் காதில் மலக்கு சொல்லுகின்ற அழைப்பு கேட்கவில்லை. என்ன தெரியுமா சொல்லுகிறார்? ஐயுஹன்னா. பார்த்தீங்களா, நபிமார்கள் அழைத்தது போய்விட்டது, வேதங்கள் அழைத்தது போய்விட்டது, மலக்கு வந்து அழைக்கின்றார். அல்லாஹ் எப்படி எல்லாம் இந்த மனித சமூகத்தை பாதுகாப்பதற்கு பஹானா டூண்டுதாக, அல்லாஹ்வுடைய அந்த கிருபை மன்னிப்பதற்கு சாக்கு போக்குகளை தேடுகிறது என்ற அடிப்படையில் மலக்கை அனுப்புகின்றான் ஒவ்வொரு நாளும்.
வந்து சொல்லுகின்றார், ஐயுஹன் நாஸ் ஹலும்மு இலா ரப்பிக்கும், எவ்வளவு நாள் உங்களுடைய வயதை கழிப்பீர்கள், எவ்வளவு நாள் உங்களுடைய வாழ்க்கையை வீணாக்குவீர்கள், ஹலும்மு இலா ரப்பிக்கும், ஓடுங்கள், மனைவியின் பக்கம் ஓடிவிட்டீர்கள், பிள்ளைகளின் பக்கம் ஓடிவிட்டீர்கள், தொழில்துறைகளின் பக்கம் ஓடிவிட்டீர்கள், சம்பாதித்தது போதும், அல்லாஹ்வின் பக்கம் ஓடுங்கள். ஏன் தெரியுமா? உலகத்தில் நீங்கள் சம்பாதித்தை விட நீங்கள் உலகத்தில் சேர்த்து வைத்தது குறைந்தது போதும், அதிகமாக சம்பாதித்து விட்டு நாளை மறுமையில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். மலக்கு சொல்லுகிறார். பார்த்தீங்களா? இன்னைக்கு யார்கிட்டயாவது போய் இந்த உபதேசம் சொன்னா கேட்பாங்களா? அலி ரலியல்லாஹு இந்த காலத்தை பற்றி சொல்லும் போது சொன்னாங்க, யதி அலன் நாசி ஜமான், கியாமத்துடைய கடைசி காலத்தில் ஒரு காலம் வரும். எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? யகூனு ஃபீஹி ஷைഖுக்கும் ஆசிமுன். இந்த வார்த்தை அப்படி இந்த காலத்தோட மேட்ச் பண்ணி பாருங்க. அலி ரலியல்லாஹு, ஏன் நபி அலியுன் பாபுஹா, நான் தாருல் ஹிக்மா அலியுன் பாபுஹா என்று ஏன் சொன்னார்கள்? இந்த காலத்தை அப்படி படம் பிடித்து காட்டுகின்றார்கள் அலி ரலியல்லாஹு. யகூனு ஃபீஹி ஷைഖுக்கும் ஆசிமுன், வயது வித்தியாசம் இல்லாத வீட்டில் முடங்கி போன கிழவன் பாவம் செய்வான். பார்த்தீங்களா? நபி அதனால்தான் சொன்னாங்க, உன்னுடைய காலத்தில் மோசமானவன் யார் தெரியுமா? ஷைഖுன் ஃபானி, ஒரு வாலிப விபச்சாரம் செய்யறது ஆச்சரியம் கிடையாது. கிழவன் பேப்பர்ல பாருங்க அடிக்கடி 70 வயசு கிழவன் 7 வயசினுடைய பாலியல் தொல்லை. என்னங்க வயசு வித்தியாசம்? யாரை நம்பி நம்முடைய பிள்ளைகளை அனுப்புகின்றோம் ஸ்கூலுக்கு, கல்லூரிகளுக்கு? வேன் டிரைவரா, ஆட்டோ டிரைவரா? யார் பாதுகாப்பு நமக்கு? ஷைഖுக்கும் ஆசிமுன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு சொல்லுகின்றார்கள், ஷைഖுக்கும் ஆசிமுன், வயதான கிழவன் பாவம் செய்வான், அவனுடைய உள்ள உணர்வுகளே பாவங்கள் ஓடும் என்று சொன்னார்கள். அடுத்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, அது ரொம்ப பெரிய ட்விஸ்ட், காலத்தின் தேவை அது. அது என்னங்க? வாலிமுக்கும் முனாஃபிகுன், வேதத்தை படித்தவன், மார்க்கத்தை சொல்லுகின்றவன் நயவஞ்சகனாக இருப்பான். இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு, அங்க போனா ஒரு பேச்சு, இங்க ஒண்ணா ஒரு பேச்சு, துன்யாவுக்கு ஒரு பேச்சு, ஆகிரத்துக்கு ஒரு பேச்சு, மக்களுக்கு முன்னால் ஒரு பேச்சு, வீட்டில் ஒரு பேச்சு. என்னங்க மாற்றி மாற்றி பேசுகின்ற ஒரு ஆலிம் முனாஃபிகாக, நயவஞ்சகனாக இருப்பான், 2 முகமுடையவனாக இருப்பான். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் இந்த காலத்தை பற்றி சொல்லுகின்றார்கள். அடுத்து ஒன்று சொன்னாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, வஸகீருக்கும் லா யஹ்தரிமு அல் கபீர், சின்ன வயசுக்காரன் பெரிய ஆளை மதிக்கவே மாட்டான். இன்னைக்கு இந்த காலத்துல பாருங்க, ஒரு காலம் இருந்துச்சு பெரியவங்க சொன்னா மதிப்போம், பெருநாளுடைய நாள்ல எல்லா வீட்டார்களை வயசானவங்களை போய் பார்த்து துவா வாங்குவாங்க. இன்னைக்கு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, நண்பனோட சுத்த போகின்றான், பெருநாளாக இருப்பது கிடையாது, சொந்தங்களோட மதிப்பது கிடையாது, நீ என் வீட்டுக்கு வராத, நான் உன் வீட்டுக்கு வர மாட்டேன், என்னங்க ஹோட்டல்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணா வீட்டுக்கு வருகிறது, இதுவெல்லாம் ஒரு பெருநாளுடைய ஒரு சந்தோஷமா? ஒரு காலத்தில் சொந்த பந்தங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுடைய துவாவை நாங்கள் வாங்குகிறோம், எங்கள் துவா உங்களுக்கு தேவை. ஒன்றை நான் சொல்லுகின்றேன், காலம் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் ஒரு மூமினுடைய துவா, ஒரு பெற்றோருடைய துவா ஒரு பிள்ளைக்கு எப்படிப்பட்டது தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துஆஉல் வாலிதி லி வலதிஹி, துஆஉல் வாலிதி லி வலதிஹி. இன்னைக்கு வாப்பா பிள்ளைக்கு துவா செய்ய மாட்டேங்கிறார். ஒரு தந்தையின் துவா பிள்ளைக்கு கதுஆஇன் நபி அலா உம்மத்திஹி, ஒரு நபி தன் சமூகத்திற்கு செய்யற துஆவுக்கு சமம் என்றார்கள். நபி இன்னைக்கு இருக்கிறார்களா? நபி துவா உம்மத்துக்கு செஞ்சாங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்படும். அதே மாதிரி தான் ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு துவா செய்து விட்டால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றார்கள் பெருமானார். சொல்லுங்கள் பார்க்கலாம், இன்னைக்கு எந்த தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு துவா செய்ய தயாராக இருக்கிறார்? புள்ள கம்ப்ளைண்ட் பண்றார், என்னங்க வாப்பா என்கிட்ட கேட்காம என் பர்ஸ் எடுக்கிறார், காசை எடுக்கிறார், வீட்டுல உள்ள வாடகை எடுத்திருக்கிறார். வாப்பா வந்து சொல்லுகிறார், புள்ள எனக்கு ரூல்ஸ் போடுறான், வீட்டுல நீ இந்த மூலையில தான் இப்படிதான் இருக்கணும், இத்தனை ரூல்ஸுக்கு கட்டுப்படணும். நபியுடைய காலத்தில் போய் சொல்லப்பட்டது, ரசூலுல்லாஹ் என் தந்தை என்னுடைய அனுமதி இல்லாமல் காசு எடுக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது நபி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்னைக்கு பிள்ளைங்கள் வாப்பாவை மதிக்கிறது கிடையாதுங்க. நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு சம்பளம் என்ன தெரியுமா? நீ வீட்டுல என்னுடைய காசுல சாப்பிடுற, நான் சொல்றதுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றவர்களே, ஹதீஸை பாருங்கள். நபியிடத்தில் போய் ஒரு சஹாபி சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் எங்க வாப்பா என்கிட்ட கேட்காம காசு எடுக்கிறார். நபி யார் பக்கம் நிக்கணும்? புள்ள பக்கம் நிக்கணும், வாப்பாவை கண்டிக்கணும். நபி என்ன தெரியுமா சொன்னாங்க? உலமாக்கள் இருக்கின்றார்கள், அந்த மாலுக்க லி அபீக, உன் காசை பின்னாடி வைப்பா, நீயே தலையிலிருந்து கால் வரை உன் தந்தைக்கு சொந்தமானவன், உன் தந்தை உன்னை என்ன வேணாலும் செய்யலாம்,
கேட்கலாம், நீ காசை எடுத்தது போய் பெருசா பேசுறிய, உன்னை அடிக்காம விட்டுட்டார, உன்னை விக்காம விட்டுட்டார, நீ எங்கே வந்தாய்? 20 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு அட்ரஸ் இல்லையே, உன் தந்தை உன்னை வெளியே கொண்டு வந்ததற்கு காரணமாக இருந்தார், அவர் காசை எடுத்தது போய் பஞ்சாயத்து பண்றியப்பா, உன்னை வெட்டி போட்டாலும் ஹதீஸுடைய கிதாப் என்ன தெரியுமா? உலகில் ஒரு உயிரை பறிப்பதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது, கிசாஸ் வாங்கப்படும், பழிக்கு பழி. லா யுகாதுல் வாலிது பில் வலதி, ஒரு தந்தை ஒரு பிள்ளையை வெட்டி விட்டால் ஹதீஸுடைய கிதாப் உலமாக்களுக்கு மத்தியில் சேலஞ்ச் பண்ணுகின்றேன், ஒரு தந்தை வெட்டப்பட மாட்டான். ஒரு புள்ளைய பாப்பா வெட்டிட்டாருன்னு சொன்னா பெருமானார் சொல்லுகின்றார்கள், பதிலுக்கு தந்தையை வெட்டுவத கூடாது. ஏன்? அவருடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய பொருளை அவர் வெட்டினார். பாப்பாவுடைய கண்ட்ரோல்ங்க புள்ள. இன்னைக்கு யார் இதை சொல்லுவதற்கு தயாராக இருக்கிறார்கள்? எந்த பிள்ளைகள் என்று பெற்றோர்களுக்கு கட்டுப்படுவதற்கு தயாராக இருக்கிறார்கள்? அதனால் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு சொன்னார்களே, வஸகீருக்கும் லா யஹ்தரிமுல் கபீர், சிறியவர்கள் பெரியவர்களை மதிக்காத காலங்கள். இன்னைக்கு யாரும் நசியத்தை பேசுறதுக்கு ஆட்கள் கிடையாதுங்க. பிள்ளைங்களுக்கு காதுல சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க, அப்பதாங்க அந்த சூறு கூட காதில் விழுவதை போல விழுந்து கொண்டே இருக்கும். ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைக்கு 1000 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள், 4000 ஆண்டுகள். 8000 நபிமார்களோடு இருந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், 4000 நபிமார்களுக்கு பணிவிடை செய்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளோ வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் சொல்லாத அல்லாஹ் தன் பிள்ளைக்கு நசீஹத் பண்ண 10 விஷயங்களை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான் என்று சொன்னால், யாராவது இன்னைக்கு பிள்ளைக்கு நசீஹத் பண்ண தயாராக இருக்கிறோமாங்க? புள்ள நீ வீட்டுக்கு ஸ்கூலுக்கு ஒழுங்கா போயிட்டு வாமா, எக்ஸாம்ல பாஸ் ஆகு என்று சொல்லுகின்ற நாம் நம்முடைய பிள்ளையை பார்த்து யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே என்று சொல்லி இருக்கிறோமா? யா புனைய அகிமிஸ் ஸலா, தொழுன்னு சொல்லி இருக்கிறோமா? வஅமுர் பில் மஅரூஃபி, நன்மை ஏவன் சொல்லி இருக்கிறோமா? வன்ஹா அனில் முன்கரி, பாவத்தை விட்டும் தடு, அப்பதான் நீ என் புள்ளன்னு சொல்லி இருக்கிறோமா? யாரு சொன்னா? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அல்லாஹ் அந்த உபதேசத்தை குர்ஆனில் ஒரு சூறாவாக இறக்கி இருக்கிறான் என்று சொன்னால், இன்று பேசுவதற்கு யாரும் கிடையாது என்ற அடிப்படையில் தான் நாம் எல்லாம் பார்க்க வேண்டும். செல்ஃபிஸ்ட்ங்க எல்லாரும் நம் வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபி அந்த வாழ்க்கையை கற்றே கொடுக்கலங்க. ஒரு ஜனாசா வந்தா கூட என்னங்க துஆ செய்யணும்? அல்லாஹும்ம ஃபிர் லி ஹய்யினா வ மய்யித்தினா வ ஷாஹிதினா வ ஸகீரினா வ கபீரினா, எல்லாரையும் சேர்த்துட்டங்க. துன்யால இருக்கிற எல்லாரும் இந்த துஆக்குள்ள வந்துட்டாங்க. நபி சொன்னாங்க, நீ கையை தூக்குனா உனக்காக கேட்காத, உன் குடும்பத்துக்கு மட்டும் கேட்காத, உலக முஸ்லிம்கள் மரணித்தவர்கள் வாழுகின்றவர்கள் எல்லாருக்கும் கேட்கின்றவன் தான் மூமின் என்ற அடிப்படையில் தான் நமக்கு நபி உணர்வை ஊட்டி இருக்கின்றார்கள். பிற கஷ்டத்தில் பங்கெடுக்கிறவன் தாங்க மூமின். அதனால் நபி என்னங்க, நாம் காரிலே வாழ்கிறோம், போன வருஷம் வச்சிருக்கக்கூடிய வண்டியை மாத்திட்டோம், போன வருஷம் வச்சிருக்கக்கூடிய பைக்கை மாத்திட்டோம். ஆனா இதுவெல்லாம் மாற்ற வேண்டுமா? லைஃப் என்னைக்குங்க மாற போகுது? அல்லாஹ் ரசூலுக்கு எப்ப கட்டுப்பட போகுது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம அஹ்யினி முஸ்லிமா வ அமித்னி முஸ்லிமா, என்னை முஸ்லிமாக வாழவை, என்னை முஸ்லிமாக மரணிக்கவை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ருடைய சிம்மாசனத்தில் போய்விட்ட பிறகு அரசனாக என்னை மௌத்தாக்கி என்று கேட்கவே இல்லை. ரப்பி தவஃபைதனி முஸ்லிமா, யா அல்லாஹ் எனக்கு அரசாட்சி வேண்டாம், என்னை மிஸ்ருடைய அரசனாக நீ மரணிக்க வைக்க வேண்டாம், எனக்கு கிரீடம் வேண்டாம், எனக்கு இஸ்லாம் வேண்டும். நான் மௌத்தாக்குகின்ற பொழுது கஃன் துணியோடு மரணிக்க வேண்டும், என்னை குளிப்பாட்டுவதற்கு முஸ்லிம்கள் இருக்க வேண்டும், என்னை தொலை வைக்க முஸ்லிம்கள் இருக்க வேண்டும். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டார்கள் என்று சொன்னால், நாம் எல்லாம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கின்றோம்? அதனால இன்று இருக்கக்கூடிய காலகட்டம் மிக மோசமான காலகட்டமாக இருக்கிறது. வாலிபர்களை சரி செய்ய வேண்டிய காலமாக இருக்கிறது. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்? இன்னைக்கு யாராவது ஒருத்தர் தப்பு செஞ்சான், அது அவனுடைய தப்பு, நமக்கு அதற்கு என்ன தொடர்பு இருக்கிறது? ஹதீஸிலே வருகிறது, பெருமானார் தொலை வைக்கின்றார்கள். தொலை வைக்கின்ற பொழுது பெருமானார் அவர்கள் ஆயத்துகளிலே சில விஷயங்களிலே தடுமாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது. பாருங்க, யாருக்கு? நபி தொலை வைக்கின்றார்கள், ஆயத்துகள் ஓத முடியவில்லை, நபி அப்படியே நின்று விடுகின்றார்கள். சலாம் கொடுத்தோன நபி கேட்கின்றார்கள், யார் மேல கோபப்படணும்? நம்ம இன்னைக்கு தராவி ஹாப்ஸா ஒரு தப்பு எடுத்து கொடுத்துட்டாருன்னா பெரிய பிரச்சனையாகி விடுகிறது. நபி அவர்கள் தொழுகையிலே, நபிக்கும் நமக்கு என்னங்க, நாம் ஹாஃபிதுல் குர்ஆன். நபி யாருங்க? முன்ஸலுல் குர்ஆன். அவர்கள் மீது குர்ஆன் இறக்கப்பட்டுச்சுங்க. ஏங்க யா ஷஃபீல் வரால என்னங்க ஓதுறோம்? குர்ஆன் இறக்கப்பட்ட நபியே என்று சொல்லுகின்றோம். அப்படிப்பட்ட நபி அவர்கள், அவர்களுக்கு தொழுகையிலே ஒரு தடுமாற்றம் வந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பிய பிறகு என்ன தெரியுமா கேட்டாங்க? இன்னமா யுல்பசு அலைனா அல் குர்ஆன் உலாயிக, நான் தொழுகையிலே தடுமாற்றத்திற்கு யார் காரணம்? தோ பின்னால் இருக்கக்கூடிய மக்களே, நீங்கள் தான் காரணம். யார் உங்களிலே ஒது சரியாக செய்யவில்லை? மா பாலு அக்வாமின் யுஸல்லூன மானா லா யுஹ்ஸினூனல் வுதுவ, சில மக்கள் ஒது சரி செய்யாமல் வந்து விட்டார்கள். அவர்கள் ஒதுவ சரியா செய்யாததினால் எனக்கு தொழுகையிலே தடுமாற்றம் வந்து விட்டது. யோசிச்சு பாருங்க, தொழுக வந்தவர்கள்
தொழுக வந்தவர்கள் அதில் ஏற்பட்ட ஒதுவில் குளறுபடுகளிலே இமாமுக்கு தடுமாற்றம். அது எப்படிப்பட்ட இமாம்? மஸ்ஜிதுடைய இமாம் கிடையாது, மொஹல்லாவுடைய இமாம் கிடையாது, நபிமார்களுடைய இமாமுக்கு என்று சொன்னால் இன்று மொஹல்லாவின் தாக்கம் இமாமின் மீது ஏற்படும், மஸ்ஜிதின் மீது ஏற்படும், எல்லாருக்கும் தாக்கம் ஏற்படுங்க. யாரோ ஒருவன் பாவம் செய்வான், அவனுக்கு மட்டும் அல்லாஹ் அதாப இறக்க மாட்டான், அவனுக்கு மட்டும் பிடி வராது, அது மொஹல்லாவை பாதிக்கும், மக்களை பாதிக்கும் என்று நாம் தெரிந்து வைக்க வேண்டும். எனவே யாரோ ஒருத்தன் தவறு செய்கிறான், நமக்கு என்ன என்று இருந்து விடாதீர்கள், எல்லாரையும் பாதிக்கும் என்பதைத்தான் இது போன்ற விஷயம் நமக்கு சொல்லுகிறது. அதனால வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய நாம் இந்த பருவத்தில் செய்கின்ற நன்மைக்கு தாங்க வெயிட். செய்தனா மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், இன்னமல் கைரு ஃபிஷ் ஷபாப், இன்னமல் கைரு ஃபிஷ் ஷபாப், வாலிபத்தில் தான் மொத்த நன்மைகளும் இருக்கிறது. வாலிபர்களே, நீங்கள் இந்த பருவத்தில் நன்மை செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். நீங்கள் நன்மையை வாலிப பருவத்தில் செய்யுங்கள். இது விதையை விதைக்கக்கூடிய காலம். விவசாயி அறுவடை காலத்திலே அவன் விவசாயம் செய்கின்ற பொழுது பின்னால் மரங்களாக வருகிறது. வாலிபர்களே, நீங்கள் விதையுங்கள் என்று மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த வாலிப பருவத்தை பார்த்துதான் சொன்னார்கள். அதனால் நாம் நாளைக்கு கூட ஹதீஸ்ல சொர்க்கவாசிகள் எப்படிங்க போவாங்க? ஹதீஸில் வருகிறது, அஹ்லுல் ஜன்னதி, சொர்க்கவாசிகள், ஷபாபுன் அவர்கள் வாலிபர்களாக இருப்பார்கள், மருதுன் அவர்கள் ஆண்களாக, குஹுலுன் கண்களில் சுருமா போட்டவர்களாக இருப்பார்கள், லா துப்லா சியாபுஹும் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய ஆடைகள் ஒருபோதும் வித்து போவாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் நம்முடைய அடுத்த சந்ததிகளை நாம் எப்படி உருவாக்க வேண்டும்? இன்னைக்கு காசு பணம் விட்டுட்டு போறதுக்கு எல்லாரும் வாப்பாக்கள் அடுத்த தலைமுறைக்கு வீடை விட்டுட்டு போறோம், வாசலை விட்டுட்டு போறோம். நபிமார்கள் சொத்தையா விட்டுட்டு போனாங்க. மரணிக்கின்ற தருவாயில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாரையும் உட்கார வச்சு கேட்டது என்ன தெரியுமா? மா தாபுதூன மின் பாதி. பாத்தீங்களா? வசியத்து பாருங்க. சொத்தை விட்டுட்டு போலங்க நபிமார்கள், எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? காலு நாபுது இலாஹக, பிள்ளைகள் இருந்து அவங்களுடைய வாயிலிருந்து உடன்படிக்கை வாங்குகின்றார்கள், அல்லாஹ் வணங்க வேண்டும். நாபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக இப்ராஹிம். இன்னைக்கு வாப்பா ஒரு கொள்கையில, புள்ள ஒரு கொள்கையில. வாப்பா மௌலிது ஓதுறாரு, புள்ள மௌலிது ஹராம்ன்றாரு. வாப்பா பாத்தியா ஓதிட்டு இருக்கிறாரு, புள்ள பாத்தியா சாப்பிடுறது ஹராம்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இதுவாங்க சந்ததிகள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன கொள்கையில் இருந்தார்களோ அதே கொள்கை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அதே கொள்கை தான் பின்னால் இருக்கக்கூடிய சமூகங்கள், அதே கொள்கை தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு பயனாக இருக்கும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதனால உலகில் தோன்றியதிலிருந்து நபிமார்கள் சொன்ன வார்த்தை என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தோன தான் குடும்பத்தை பற்றி பேசலங்க. அவர்கள் பேசிய முதல் வார்த்தை என்னங்க? ஆல இன்னி அபுதுல்லாஹ் ஆதானியல் கிதாப் வஜஅலனி நபியா, அல்லாஹ் எனக்கு நுபுவத்தை கொடுத்தான் சொல்லிட்டு என்னங்க செய்றாங்க? இன்னைக்கு ஒரு கூட்டம் பின்னால் வந்து மார்க்கத்தை சொல்லுகிறது, தொழுக வா என்று சொல்லுகிறது. நபிமார்கள் பிறந்தோன்னு பேசியது என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள். வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன்து வஅஸானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகா. யாராவது இது போன்ற ஒரு முபல்லிக காட்ட முடியுமா? தப்லீக் யாருங்க செய்வாங்க? நபிமார்கள் பிறந்தோன்னு தப்லீக் செஞ்சாங்க. அவர்களினால் இந்த இஸ்லாம் காப்பாற்றப்பட்டது என்று சொன்னால் பிறந்தோன்னு நுபுவத்துடைய வார்த்தை தன்னை ஐடென்டிஃபை பண்ணல, அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தினார்கள். அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாமை உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறான் என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹ்வை பற்றி பேசினால் அல்லாஹ் உங்களை பற்றி பேசுவான் என்பது தான் அல்லாஹ்வுடைய நீதியாக இருக்கிறது. எனவே ரமலானுடைய காலத்தில் மட்டும் இபாதத் செய்யணும்னு நினைக்காதீங்க, எல்லா காலத்திலும் இபாதத் செய்யுங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுல சொத்து பத்துக்களை சேர்த்து வச்சிருக்கிறோம், ஆனால் நபியுடைய வீடு எவ்வளவு சாதாரணமாக இருந்துச்சு. சையதுனா அதி இப்னு ஹாத்திம், பெரிய சஹாபி அதி இப்னு ஹாத்திம், அல்லாஹ்வுக்கு ரொம்ப கொடை பிடிக்கும். இன்னைக்கு கூட கொடை வள்ளலுக்கு உதாரணம் சொல்லும் போது ஹாத்தம் தாய் என்று சொல்கிறோம். அதி அவருடைய மகன் இஸ்லாத்திற்கு வந்து விட்டார்கள். நபி சொன்னார்கள் பத்ருடைய காலத்திலே, அதியே உன் தந்தையை நான் பார்த்தது கிடையாது, மிகப்பெரிய கொடை வள்ளல், கேள்விப்பட்டிருக்கிறேன். அவருடைய முகத்திற்காக உன்னை ஒரு காசு வாங்காமல் விடுதலை செய்கிறேன். எல்லா கைதிகள் தன்னுடைய சச்சா கிட்ட காசு வாங்கினாங்க, வீட்டுல இருக்குது எடுத்துருவாங்க, அதி கிட்ட காசு வாங்கல. ஏங்க, உங்க வாப்பா காபிராக இருக்கலாம், கொடை வள்ளலாக இருந்தார்ல, அதனால் நான் உன்னை மன்னித்து விடுகிறேன். அதி இப்னு ஹாத்திம் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு நபியுடைய வீட்டுக்கு போறாங்க, உள்ளே நுழைந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிப்பு பாருங்க. இன்னைக்கு மரியாதை தெரியாத சமூகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. யாருக்கு என்ன அந்தஸ்து கொடுக்கணும் தெரிய மாட்டேதுங்க. ஆனால் ஹஜ்ரத் அதி இப்னு ஹாத்திம் நபியுடைய வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போனோன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே இருக்கக்கூடிய ஒரு தலவாணியை எடுத்துட்டு வந்து ஹஜ்ரத் அதி இப்னு ஹாத்திம்க்கு வச்சாங்க. ஏன்பா இந்த தலவாணியில சாஞ்சி நீ உட்காருன்னு சொன்னாங்க.
உடனே அதி இப்னு ஹாத்திம், யா ரசூலுல்லாஹ், எனக்கு தலவாணி இருக்கிறது, பல் அன்த, நீங்கள் தகுதியானவர்கள் இந்த தலவாணியில் உட்காருவதற்கு. நபி சொன்னார்கள், என் வீட்டில் ஒரு தலவாணி இருக்கிறது, நான் என்னை விட உனக்கு சிறந்ததாக நினைக்கிறேன். ஒரு முஸ்லிம் சகோதரன் தனக்கு கிடைக்கக்கூடிய நியாமத்தை பிற சகோதரனுக்காக விட்டுக் கொடுக்க வேண்டும். எனவே நான் தலவாணி வைப்பதை விட என் வீடை தேடி வந்த நீதான் தலவாணி வைப்பதற்கு தகுதியானவர் என்று கொடுத்தார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு காசு பணங்களுக்காக சொந்த அண்ணன் தம்பிகள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், பேசாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் பெருமானார் இடத்தில் அதி இப்னு ஹாத்திம் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்க வீட்டுல ஒரு தலவாணி தான் இருக்குதா என்று கேட்கின்ற பொழுது நபி என்ன வார்த்தை தெரியுமா சொன்னாங்க? இது துன்யாவுக்குரியதானங்க, துன்யால ஒன்னு இருந்தாலும் போதும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மறுமை என்பது விசாலமானது. வால துன்யா கசீருன், மறுமைக்காக நாம் தயார் செய்ய வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை அதி இப்னு ஹாத்திமை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், சமூகத்திலே நாம் இந்த உலகத்தில் வசதியாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என நினைக்கின்றோம். ஆனால் மறுமையை பற்றி, கபருடைய வாழ்க்கையை பற்றி நாம் நினைப்பது கிடையாது. நபி வீட்டில் ஒரு தலவாணி தான் என்று சொன்னால் நம்முடைய வீடுகளை எண்ணி பாருங்கள் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வாழ்க்கை முறைகளை நமக்கு காட்டினாங்களோ, நபியுடைய முகத்துல ஒரே ஒரு மேக்கப் செட் போட்டாங்கன்னு காட்டுங்க, யாராவது பார்க்கலாம். நபி ஏதாவது வாசனை துறைகளுக்கு போட்டிருக்கிறாங்களா? மரணிக்கின்றவரை நபியுடைய முகத்தில், உடம்பில் வயதினுடைய அந்த முதுமைத்தனம் எதுவும் தெரியவில்லை. நபி மெதுவா நடந்து போனாங்க, கீழே விழ போனாங்க, எதுவுமே நடக்கல. இன்னைக்கு வயதானவன் கூட வாலிபனை போல காட்சி அளிக்கின்றான் தன்னுடைய முகத்தை அலங்கரித்துக் கொண்டு என்று சொன்னால் இதுவெல்லாம் நபியினுடைய வாழ்க்கை முறைக்கு மாற்றமானது என்பதை நாம் தெரிய வேண்டும். ஒரு மாசத்திற்கு பெண்களை விடுங்க, ஆண்களே மேக்கப் போடுவதற்காக 3000 4000 வரை செலவு செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த முகம் எதற்கு போக போறதுங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்னங்க மேக்கப் போட்டாங்க? அவருடைய அழகை அல்லாஹ் அலங்கரித்தானே, எதனாலங்க? பெண்களுடைய சூழ்ச்சியிலிருந்து தப்பித்தார்களே, அதனால் அல்லாஹ்வுடைய முகத்தை அலங்கரித்தான் என்று சொன்னால் அதுதான் உண்மையான அலங்காரம் என்பதை நாம் எல்லாம் இங்கே தெரிந்து வைக்க வேண்டும். அதனால் அல்லாஹ்வின் பக்கம், எனக்கு முன்னால் பேசியவர்கள் கூட தொழுகையை ரொம்ப வலியுறுத்தி சொன்னாங்க, ரொம்பவும் நேரம் குறைவாக இருக்கிறது. ஹதீஸ், ஒரே ஒரு ஹதீஸை நான் சொல்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா காமர் ரஜுலு ஃபிஸ்ஸலா, ஒரு அடியான் எப்பொழுது தொழுவதற்காக நின்று விடுகிறானோ, அக்பலல்லாஹு அலைஹி பிவஜ்ஹிஹி, அல்லாஹ் அவனுடைய முகத்தை கொண்டு அந்த அடியானின் பக்கம் திரும்பி விடுகிறான். திரும்பி அல்லாஹ் அந்த அடியானை பார்த்து சொல்கின்றான், அல்லாஹ் கூப்பிடுறாங்க அந்த அடியான தொழுக பக்கம் நிப்பாட்டினா, ஃபைதல் தஃபத, அல்லாஹ் எப்பொழுது அந்த அடியான் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி விடுகிறானோ அல்லாஹ் சொல்கின்றான், யபுன ஆதம், ஓ ஆதமுடைய மகனே, இல்லா மன் தல் தப்பித்து மன் ஹுவ கைரும் மின்னி, நீ யாரின் பக்கம் திரும்புகிறாயோ அவன் என்னை விட சிறந்தவனா? இன்னைக்கு தொழுகை விட்டு யார்கிட்டயோ போய் பேசுறிய, அவன் அல்லாஹ்வோட சிறந்தவனா? பாருங்கள், அல்லாஹ் கூப்பிடுறான், யார் என்னை விட சிறந்தவன் இருக்கின்றான், என் கிட்ட பேசவாப்பா, நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுகின்றான். அடியான் அல்லாஹ்வுடைய முகத்தை விட்டு மனிதனுடைய முகத்தின் பக்கம் திரும்புகின்றான். 2வது தடவை அல்லாஹ் கூப்பிடுறானா, இவன் முகத்தை திருப்பி விட்டால் 3வது தடவை கூப்பிடுவான். திரும்பி பார்க்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் தன் முகத்தை திருப்பி விட்டு சென்று விடுகிறான் என்று ஹதீஸில் வருகிறது. அல்லாஹ்வுடைய முகத்தை பக்கம் பார்ப்பதன் விட இந்த உலகில் என்ன சிறந்தது இருக்க முடியும்? தொழுக போனால் நாம் அல்லாஹ்விடத்தில் பேசுகிறோம், தொழுக முன்னோக்கி விட்டால் அல்லாஹ் நம்மின் பக்கம் முன்னோக்குகிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாராவது சொல்லுங்க, கடையில் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறீங்க, கடையின் ஞாபகத்தில் உட்கார்ந்தா ஓனர் கிட்ட போய் காசு கேட்டா தருவாரா? என்னப்பா, நான் வீட்டுல தான் இருந்தேன், ஆனா கடையுடைய சிந்தனையில் இருந்தேன் சொல்லி காசை கேட்டு பாருங்க, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை கற்பனா பண்ணுவார தவிர கொடுக்க மாட்டார். எந்த ஓனருங்க தரத்துக்கு தயாரா இருக்கிறான்? வீட்டுல இருந்தாலும் நான் கடையுடைய சிந்தனை இருந்தால் காசு தருவேன். பெருமானார் சொன்னார்கள், மன் தவர்துமு ஸலா ஃபஹுவ ஃபீ ஸலா, நீ வீட்டில் இருந்து கூட தொழுகையுடைய சிந்தனையில் இருந்தால் நீ வீட்டில் இல்லை, நீ தொழுகையில் இருக்கிறாய் என்றார்கள் பெருமானார். நீ அமர்ந்திருப்பது மனைவி பக்கத்தில், பிள்ளை பக்கத்தில், கடை பக்கத்தில். நபி சொன்னார்கள், தொழுகையை நினைத்து நீ எங்கு இருந்தாலும் நீ தொழுகையில் இருக்கிறாய் என்றார்கள் பெருமானார். யாருங்க சொல்ல முடியும்? பெருமானார் சொன்னாங்க, நீ தொழுகையில் தான் இருக்கிறாய், தொழுகையின் சிந்தனை நீ எங்க இருந்தாலும் சரி நீ தொழுகையில் இருக்கிறாய் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால காலத்தின் கட்டாயம் நம் காசு பணங்களின் பக்கம் குறிக்கோளாக இருக்கிறோம். இந்த காசை பற்றி பெருமானார் என்ன தெரியுமா சொன்னாங்க? இன்னா ஹாதிஹி திர்ஹம் வத்தீனா, இந்த காசு பணங்கள், தங்க காசு வெள்ளி காசு, இது ரெண்டுமே என்ன தெரியுமாங்க? இந்த 2 காசுகளும் ஆபத்தானது. அஹலகாமன் கான கபலக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்த சமூகத்தை அதுதான் அழித்தது. வஹுமா முஹ்லிகாக்கும்,
அவங்கள மட்டும் அது அழிக்கல, உங்களையும் இந்த காசு பணம் தான் அழிக்கும் என்றார்கள் பெருமானார். அந்த காசின் பக்கம் தான் என்னங்க, தீனார், அந்த காசு கூடிய நாரும் சேர்ந்து இருக்கிறதுங்க, நெருப்புங்க, அந்த காசிலே நெருப்பு இருக்கிறது, அந்த நெருப்பின் பக்கம் தான் நாம் ஓடுகிறோம். இன்று பெற்றோர்கள் இருக்கின்றார்களே, புள்ள கத்தியின் பக்கம் ஓடினா ஓடுகின்றார்கள், ஐயோ என் புள்ள கத்தி எடுக்க போறானே, அடுப்பு பக்கம் போனா ஓடுறாங்க, நெருப்பின் பக்கம் தொட போகின்றானே, நரகத்தின் பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கின்றான். அவன் செய்கின்ற காரியத்தில் எந்த பெற்றோர்களும் துடிப்பது கிடையாது. கத்தி பக்கம் ஓடினா துடிக்கின்றார்கள், அடுப்பு பக்கம் ஓடினா துடிக்கின்றார்கள், ஆனால் நரகத்தினுடைய காரியத்தை அவன் செய்து கொண்டே இருக்கின்றான். பெற்றோர்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது என்று சொன்னால், இன்னைக்கு போன்கள்ல என்னங்க ஆபாச காட்சிகள். வருத்தமான செய்தி, நாம் பள்ளி வாசல்களில் ஜும்மா பயான் நடந்து கொண்டிருக்கிறது, சில வாலிபர்கள் பள்ளி வாசல்களில் போன்களில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி மிக ஆபாசமானது. அது மஸ்ஜிதுடைய ஒரு பாவம் வெளியிலே செய்துவிட்டால் பரவாயில்லை, மஸ்ஜிதில் தௌபா செய்ய வருகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் உம்மத் செய்கின்ற பாவத்தில் மிக மோசமானது மஸ்ஜிதை அசிங்கப்படுத்துவது என்றார்களே, அந்த பாவம் என்று செய்யப்படுகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், மன் மல ஐனுஹு மினல் ஹராம், யாருடைய கண் ஆபாசத்தினால், பெண்களுடைய காமத்தினால் நிரம்பி விட்டதோ, பெண்ணை பார்ப்பதை கொண்டு இன்பம் பெற்றுக் கொண்டிருக்கிறானோ, இன்று சொல்லுங்கள் யாராவது. நாம் கிதாபை டவுன்லோட் செய்து பார்த்து கொண்டிருக்கிறோம், காபாவை பார்க்கிறோம், இடையில ஆபாச பெண்கள் பார்ப்பதற்கு கண்கள் பூசுகிறது. யாராவது சொல்லுங்க, எங்களுடைய போன்கள் அது வரது கிடையாது, நாம் காபாவுடைய தொழுகையை பார்த்தாலும் அசிங்கமான காட்சிகள் தான் வருகிறது என்று சொன்னால், நீங்கள் அசிங்கமான காட்சியை தேடினால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நபி அன்றே சொல்லிவிட்டார்கள், யாருடைய கண் ஹராமான ஆபாசமான காட்சியை பார்ப்பதற்கு துடிக்கிறதோ, அந்த கண் மல அல்லாஹு ஐனஹு மின் ஜம்ரி ஜஹன்னம், அல்லாஹ் நரகத்தினுடைய அல்லாஹ் கங்குகளை கொண்டு அந்த கண்ணை நிரப்புவார். எந்த கண் ஆபாசத்தை பார்த்ததோ, நாளை மறுமையில் அந்த கண் அந்த நரகத்தினுடைய தீங்கை தான், தீ காயங்களுக்கு இரையாக ஆகும் என்றார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் நாம் வாழுகின்ற காலம் ரொம்பவும் ஆபத்தான காலமாக இருக்கிறது. ஒரே வரியில் நபி முடிச்சிட்டாங்க. இந்த ஹதீஸுக்கு பிறகு நாம் பயான் பண்ணவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை, அலா இன்னல் ஜன்னத லா தஹில்லு லிஆசி. இந்த ஹதீஸோட கேட்டு எல்லாரும் போயிட வேண்டியதுதான். இந்த சஹர் வெளிச்சதுக்கு இந்த ஒரு ஹதீஸ் போதுமானது. என்னங்க, நபி சொல்லி விட்டார்கள், என் உம்மத்தை அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் 1000 என் மேல் ஸலவாத் ஓதியிருக்கலாம், நீங்கள் 1000 நற்காரியங்கள் செய்திருக்கலாம், பாவம் செய்து விட்டால் சொர்க்கம் உங்கள் மேல் ஹராமாகிவிட்டது. பாவம் செய்து விட்டால் சொர்க்கம் ஹராமாகிவிட்டது. அலா இன்னல் ஜன்னத லா தஹில்லு லிஆசி. என்னங்க, திருடனுக்கு எவனும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறான். ஒரே ஒரு தடவை எஃப்ஐஆர் போட்டு விட்டால் அவனுக்கு பாஸ்போர்ட் கிடையாது, வெளிநாட்டுக்கு விசா கிடையாது, ஒரு போலீஸ்ல ஒரே ஒரு காப்பி வந்து விட்டால் அவன் உள்ளே போக முடியாது என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வாழ்நாள் முழுக்க மாற்றம் செய்துவிட்டு சொர்க்கம் வேற ஒரு கனவாக இருக்கிறதா? ரமலானில் சஹரும் இஃப்தாரும் செய்து விட்டால் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்ற கனவு காண்டு கொண்டிருக்கிறோம். வாழ்நாள் முழுக்க ஹஜ்ரத் ஒரு தோழர், மிகப்பெரிய இமாம் அவர்கள், ஹஜ்ரத் அபு ஐயாஷ் மரணிக்க போகின்றார்கள். எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். சொன்னாங்க, யாரும் அழுவாதீங்க, ஏன் அழுவுறீங்க? மூத்தாக போறீங்களே, வாப்பா அழுகின்றீர்களே. தன் அறையை காட்டி சொன்னார்கள், அல்லாமா அபு ஐயாஷ், நான் இங்கே அமர்ந்திருக்கிறேனே, இந்த இடத்தில் 12,000 குரானை நான் ஓதி முடித்திருக்கிறேன். நான் எங்க உட்கார்ந்து இருக்கிறோனோ 12,000 குரான். யாராவது சொல்லுங்க, 12,000 குரான் ஓதுனவங்களா? நோன்பு 22 தாண்டி போடுச்சு, 12 பேப்பர் இன்னும் திருப்பல, 12,000 குரான். இன்னைக்கு ஏங்க ஈசால் சவாப் வந்துச்சு? ஏங்க ஹஜ்ரத்மார்கள்லாம் கூப்பிட்டு வீட்டுல ஓதுகின்றோம்? ஒரு காலத்தில் அவர்களே தங்களுக்காக குரான் ஓதிக்கொண்டே போய்விட்டார்கள். நபீசத்துல் மிஸ்ரியா அவர்களுக்காக 12,000 குரான்களை ஓதிவிட்டு போய்விட்டார்கள். இன்று நாம் அவர்கள் ஓதுவது கிடையாது, நாமாவது ஓதுவேன்னு சொல்லி தான் ஹஜ்ரத்மார்களை கூப்பிட்டு ஓத வைக்கிறோமே தவிர இதெல்லாம் ஒரு காலத்தில் கிடையாது. ஏன், அவர்களே அவர்களுக்காக ஈசால் சவாப், அவர்களே அவர்களுக்காக நன்மையை தேடிக்கொண்டிருந்த காலம் இருந்துச்சு. இன்னைக்கு காலம் மாறி போயிடுச்சுங்க. அதனால் வருகின்ற விளைவுகள் தான் இது போன்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால இன்னைக்கு நம்மளுடைய மனைவி மக்களுக்கு நகையை வாங்கி கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறோம். என்னங்க, இன்னைக்கு வாங்க எல்கேஎஸ்க்கு நாளைக்கு போய் எடுத்துக்கலாம், வாங்க நாளைக்கு நகையை எடுத்துக்கலாம் என்று வருடம் நகைகளை நம்முடைய மனைவி மக்களுக்கு வாங்கி தருகிறோம். தப்பு கிடையாது. ஆனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் தன் மனைவியை பார்த்து சொன்னாங்க, என் மனைவியே, இன்னி அகாஃபு மின் ஹர்ரில் லஹப்,
நான் ஏன் உனக்கு நகையை வாங்க தர மாட்டேங்கிறேன் தெரியுமா? இந்த நகையிலே நரகத்தின் நெருப்பின் வாடையை நான் நுகருகின்றேன். என் மனைவியே, உனக்கு நான் இதை வாங்கி கொடுத்து விட்டால் எங்கே நரகத்தில் போய்விடுவோம் என்ற பயத்தின் காரணமாக நான் வாங்கி தர மாட்டேன் என்றார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. இன்னி அகாஃபு மின் ஹர்ரில் லஹப். இந்த உலகத்தில் நபியுடைய மனைவிமார்களை விட பரிசுத்தமானவர்கள் யாரும் கிடையாது. அவர்கள் நகை அணியாத போது நாம் எங்கே தகுதி இருக்கிறது என்பதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் பேசினார்கள் என்று சொன்னால், நாம் எல்லாம் நம்முடைய இந்த கியாமத்தினுடைய கடைசி காலத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இன்று போட்டா போட்டிகள் பத்திங்களா, ஒரு சஹர்னா கூட ஒரு போட்டா போட்டி வந்துருச்சு. ஒரு கல்யாணம்னு சொன்னா சொல்லவே முடியல. 50 லட்சமா, 1 கோடியா, காசு பணங்கள் வீணான முறையில் செலவாகிறது. நபி அன்னைக்கே சொல்லி போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் என்னங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நுஹீனா அன் நுஜீப அன் தஆமில் முதபாஹீன். நுஹீனா, நாங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறோம். அன் நுஜீப மை யுபாஹி பிதஆமிஹி. யார் இந்த விருந்து கொடுப்பதில் வீணாக செலவு செஞ்சு போட்டா போட்டு போடுவார்களோ அவர்களுக்கு நீங்கள் விருந்தில் கலந்து கொள்வதை நான் உங்களை தடுக்கின்றேன். சஹாபாக்கள் சொன்னாங்க, கொஞ்சோண்டு கூடுதலாக செலவாகுகின்ற வலிமாவுடைய விருந்துக்கு கூட நபி எங்களை போகக்கூடாது என்று சொன்னார்கள். 2 பேர் போட்டி போட்டு விருந்து கொடுக்கின்றீர்களா, அதில் போய் நீங்கள் கலந்து கொள்ளாதீர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு லட்சக்கணக்கில் உம்மத் ஒரு பக்கம் வீணான முறையில் செலவாகி கொண்டிருக்கிறது, உம்மத் ஒரு பக்கம் கஷ்டத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் அதை பற்றி கவலை செய்யாமல் வீணான முறையில், தவறான முறையில், ஹராமான முறையில் நம்முடைய காசு பணங்கள் செலவாகிறது என்று சொன்னால் நாம் மிகவும் வருத்தப்பட வேண்டிய காலமாக இருக்கிறது. அதனால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிருகங்கள் இருக்கிறது, ரோட்ல நடக்கும்போது நம்ம காது அல்லாஹ் கொடுத்துருந்தா தெரியுங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த ஆற்றலை கொடுத்தான். சொன்னார்கள் அல்லாமா முஜாஹித் ரஹமத்துல்லா, இந்த மிருகம் கத்துறா மாதிரி தெரியுதா? கிடையாது. இன்னல் பஹாயிம் தல் அனு உசாத்த பனி ஆதம். யாரெல்லாம் ஆதமுடைய பிள்ளைகளில் பாவம் செய்கின்றார்களோ அவர்களை இந்த மிருகங்கள் எல்லாம் சபிக்கிறது. பார்த்தீங்களா? இந்த கால்நடைகள் நம்மை திட்டுகிறது. ரோட்டில் போகின்ற மிருகங்கள் பாவம் செய்கின்றவர்களை கூப்பிட்டு அல்லாஹ்விடத்தில் சபிக்கிறது என்றார்கள் அல்லாமா முஜாஹித் ரஹமத்துல்லா. நாம் பாவம் செய்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக சொன்னார்கள்? இந்த மிருகங்களிலே என்று சொன்னால் உங்களுக்கு வானத்திலிருந்து மழை வரா. லௌலல் பஹாயிம், இந்த மிருகங்கள் மட்டும் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு மலைகள் வராமல் போயிருக்கும். லம் தும்தரு, ஒரு சொட்டு தண்ணீர் வராது. இந்த மிருகங்களுடைய இரக்கத்தின் காரணமாகத்தான் அல்லாஹ் வானத்திலிருந்து மலை இறக்குகின்றான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால மிருகங்கள் கத்துறது சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ஆற்றல் கொடுத்தாங்க. முன்னாடி சுலைமான் நபிக்கு முன்னாடி ஒரு பூனை கத்துச்சு. நம்ம என்னங்க, பூனை மியா கத்துதுன்னு சொல்லுவோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உல்லிம்னா மன்திகத்தை, அவங்க சொன்னாங்க அது மியாலாம் கத்தல, மன் சக்கத சலிம. அது என்ன தெரியுமா சொல்லுது? அமைதியா இருந்தா நீ தப்பிச்சிருவன்னு சொல்லுது. பாத்தீங்களா? பூனை எங்க கத்தினாலும் இந்த சிந்தனை வச்சுக்கோங்க, மியாலாம் சொல்லாதீங்க, அது என்ன வேணா கத்திட்டு போகுது. சுலைமான் நபி சொன்னது என்ன? மன் சக்கத்த சலிம, அமைதியாக இருந்தால். எவ்வளவு பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? பூனை கிட்ட இருந்து நம்ம கத்துது. ரொம்ப பேர் பூனையை வீட்டுல வளருங்க. அது கத்தும் போது இந்த சிந்தனையை வச்சுக்கோங்க, மண் சக்கத்த சலிம, யார் அமைதியாக இருப்பானோ அவன் தப்பித்துக் கொள்வான். ஏன் இன்னைக்கு பல இடத்துல பிரச்சனையே பேசுறதாங்க பிரச்சனை. அதனால் பூனைக்கு தெரிகிறது நீ பேசாம இருந்தால் நல்லது என்று பூனை சொல்லுகிறது. சரிங்க, இப்ப பபுகா என்னங்க, கிளி கத்துதுங்க, கிளி கத்துது. அது என்னங்க கத்துது? கிளி கட்டுகிறது. வைலுன் லிமன் அத்துனியா ஹம்முஹு, யா அல்லாஹ் நாசம் உண்டாகட்டுமாக. யாருடைய காலையும் மாலையும் அவனுக்கு முழுக்க துன்யாவாக இருக்கிறதோ, மஸ்ஜிதை மறந்து விட்டான், தொழுகையை மறந்து விட்டான், ஷரியத்தை மறந்து விட்டான், தீனை மறந்து விட்டான், துன்யா மட்டும் தான் யாருக்கு இலக்காக இருக்குமோ அவனுக்கு நாசம் உண்டாகட்டுமாக. கிளிகள் கத்துக. பார்த்தீங்களா? ஒவ்வொரு மிருகமும் உண்டு சொல்லி கத்துக்கிறதுங்க, நமக்கு தெரியவில்லை. ஆக மொத்தத்தில் பாவிகளுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிருகங்கள் சபிக்கிறது என்பதைத்தான் நாம் எல்லாம் பார்க்க முடியுது. அதனால அல்லாஹ்வுடைய இவ்வளவு பாவம் செஞ்ச பிறகும் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். நேரம் கடந்து விட்டது. ஷிப்லி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் ஒரு முனாஜாத் செய்கின்றார்கள். இறைநேசர்கள் யாருங்க? அல்லாஹ் கிட்ட பேசுவாங்க. நம்ம யார்கிட்டங்க? வாட்ஸ்அப்பில் பேசுகிறோம், அவரிடத்தில் பேசுகிறோம், நண்பர்களிடத்தில் பேசுகிறோம். அல்லாஹ் கிட்ட யாராவது பேசுறோமாங்க? கிடையாதுங்க. ஷிப்லி ரஹமத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ்விடத்தில் முனாஜாத் செஞ்சாங்க. செய்யும் போது ஒரு கட்டத்துல அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் ஷிப்லியை பார்த்து சொன்னான், ஷிப்லி உஹ்பிருக ஐபக, நீ செஞ்ச ஒரு குறையை வெளியில சொல்லிட்டுமா? ஒரு குறை செஞ்சிருக்கிற, அதை நான் வெளியில சொன்னா உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. இன்னைக்கு எல்லாரும் உன்னை பார்த்து சல்யூட் எடுக்கிறாங்க, எல்லாரும் முசாபா செய்யறாங்க. நீ நடந்து போனா 2 பேர் பின்னாடி வராங்க. நீ செய்த பாவத்தை நான் வெளியே சொல்லிவிட்டால் உனக்கு யாரும் கண்ணியம் கொடுக்க மாட்டாங்க. பார்த்தீங்களா? ஷிப்லி இமாம்ங்க
ஜுனைரே பகதாதி நாளை மறுமையில் அல்லாஹ் என்ன கொண்டு வந்தாய் கேட்டாய் ஷிப்லியை காட்டுவேன்னு சொன்னாங்களே, அந்த அபூபக்கர் ஷிப்லி ரஹமத்துல்லா உன் குறையை நான் காட்டி விடுவேன், யாரும் கண்ணியம் கொடுக்க மாட்டான் அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப ஷிப்லி ரஹமத்துல்லா அல்லாஹ் பார்த்து இதான் முனாஜாத், என்னங்க ரகசிய சம்பாஷணை, இதெல்லாம் இன்னைக்கு குறைஞ்சு போச்சுங்க. அல்லாஹ்விடத்தில் மனமிட்டு பேசுங்கள். கஸாலி ரஹமத்துல்லா அலைஹி சொல்லுகின்றார்கள், உங்களுக்கு சிரமங்கள் மோதினால் முட்டி மோதினால் நீங்கள் யாருடைய வாசலுக்கு போக வேண்டாம், ஒரே ஒரு அமர்ந்து அல்லாஹ்வுக்கு முன்னால் கண்ணீர் விட்டு அழுங்கள், உங்களுடைய மன குமுறல்களுக்கு அவன் கேட்கக்கூடிய இருக்கிறான் என்றார்களே. யாருங்க பேசுறதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோம்? அல்லாஹ் ஷிப்லியை பார்த்து சொல்லுகின்ற பொழுது ஷிப்லி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நீ என் குறைய சொன்னா எனக்கு யாரும் கண்ணியம் தர மாட்டாங்க, ஆனா அந்த மக்கள் கிட்ட போய் நான் ஒரு ரஹமத்தை சொன்னா யாரும் உனக்கு சஜிதா செய்ய மாட்டாங்க, யாரும் சஜிதா செய்ய மாட்டாங்க. நீ எப்படி மன்னிப்பாய்? உன் ரஹமத்துடைய விசாலத்தை போய் நான் மைக்கு பிடிச்சி பேசின யாரும் பள்ளி வாசலுக்கு வர மாட்டாங்க, யாரும் சஜிதா செய்ய மாட்டாங்க. ஏன்? உனக்கு சஜிதா தேவையில்லை மன்னிப்பதற்கு. நோம்பு வச்சாதான் அல்லாஹ் மன்னிப்பானா? நோம்பு வச்சாதான் சொர்க்கத்தை கொடுப்பான். அல்லாஹ் யா இபாதி என்று சொல்லுகின்ற பொழுது நாம் செஞ்ச லட்சணங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும், பின்னாடி தெரியாதுங்க. ஓனர் வேலையில சேர்த்த பிறகு திருடனை சேர்த்துட்டேன்னு சொல்லுகின்றான். அல்லாஹ்வை படைக்கும் போது இவன் எனக்கு கட்டுப்பட மாட்டான், இவன் விபச்சாரம் செய்வான், இவன் போனை நோண்டிட்டு தான் இருப்பான், இவன் பொம்பளை பின்னாடி தான் சுத்துவான், தெரிஞ்சுதாங்க படைச்சான், தெரியாமல் படிக்கலங்க. அல்லாஹ் எல்லாம் தெரிஞ்சுதான் படிச்சான். அதனாலதான் ஷிப்லி ரஹமத்துல்லாஹி சொன்னாங்க, ஒரு ரஹமத்தை நான் விளக்கு போட்டு சொல்லிட்டா ஒருத்தரும் சஜிதா செய்ய மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரஹமத் அவ்வளவு விசாலமானது, மன்னிக்க தயாராக இருக்கிறாங்க. அதனாலதான் நோன்பை கொடுத்தான், அதனாலதான் நமக்கு சஹர கொடுத்தான், அதனாலதான் இஃப்தார கொடுத்தான், அதனாலதான் குர்ஆனை கொடுத்தான், அதனால்தான் நபியை கொடுத்துட்டாங்க. அதனால் நமக்கு மன்னிப்பு இருக்கிறது என்பதில் மாற்றம் கருத்து கிடையாது. ஆனால் நாம் அந்த தகுதியை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இது போன்ற விஷயத்தில், அதனால நாம் அமல்கள்ல குறைபாடாக இருந்து கொண்டு நாம் உயர்ந்ததை பெற வேண்டும் என்று நினைத்தால் இன்னைக்கு பள்ளிவாசல் நோம்பு முடிஞ்சு போனா ஆளே காணுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பர்லு தொழுகை விடுங்க, மன் தரக்கல் அர்பஅ கப்ல லுஹர், லுஹர் தொழுகைக்கு முன்னாடி 4 ரக்காத் சுன்னத் தொழுகலனா நபி சொல்லுகிறார். பாத்தீங்களா, இன்னைக்கு சுன்னத்தே இல்லாமல் போயிடுச்சு நம்முடைய வாழ்க்கையில. சுன்னத் எங்கங்க? நம்ம இப்போ நேத்துல இருந்து IPL உடைய மேட்ச் தொடங்கிருச்சு. நம்ம பசங்கள்லாம் பார்த்தா CSK உடைய அந்த துணி போட்டு தான் சுத்துறாங்க. பாத்தீங்களா, சென்னைக்காரன் காட்டுறதுக்கு எல்லாரும் இருக்கின்றார்கள். நம்ம நபியுடைய உம்மத்தின் காட்டுறதுக்கு நம்ம கிட்ட என்னங்க இருக்கிறது? அந்த துணி நம்ம கிட்ட இருக்கிறதா? CSK உடைய துணி 150 ரூபாய் வாங்கி கொடுத்து போட்டு நீ பெருமையாக சுட்டுகின்றாயே, நபியுடைய துணி எங்கே? நபியுடைய அந்த ஆடை எங்கே? அலங்காரம் எங்கே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தரக்கல் அர்பஅ கப்ல லுஹர், லுஹருக்கு முன்னாடி 4 ரக்காத் முன் சுன்னத் தொழுலியா லம் தனல்ஹு ஷஃபாஅத், நாளை மறுமையிலே முன்னாடி வந்து முழிக்காத, என் ஷஃபாத் உனக்கு கிடைக்காது. பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய வார்த்தை? லோஹர தொழுகாமல் இருக்கின்றோம். நபி லோஹருடைய முன் சுன்னத் தொழுகவில்லை ஷஃபாத் கிடையாதுன்றாங்க. இப்ப லோஹர தொழுகாத நாம் எப்படி நாளைக்கு நபிக்கு முன்னாடி போய் உம்மத்தின்னு சொன்னா வந்துருவாங்களா நபி? சொல்லுங்களேன், எந்த ஆதரவில் நாம் இருக்கின்றோம்? அதனால் நம் வாழ்க்கையில, நம்முடைய நடைமுறைகள்ல, நம்முடைய பேச்சுக்களில் நபி உள்வரணுங்க. நபியுடைய வாழ்க்கை வருகின்ற பொழுது தான் நமக்கு இப்படிப்பட்ட ஒரே ஒரு செய்தியை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு காசு பணங்கள் சஹருக்காக அதிகம் செலவாகிறது. என்னங்க, ஒரு பள்ளியில கேட்டேன், 30 நாள் சஹருடைய கொட்டேஷன் என்னங்கன்னு கேட்டால் அவர் சொல்லுகின்றார் 40 லட்சம். 40 லட்சம், வெறும் 30 நாளைக்கு 40 லட்சம். ஆனால் எத்தனையோ பெண்கள் திருமணமாகாமல் விபச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இல்லாம புகாரி இமாம், எவ்வளவு பெரிய இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி, அன்றைய காலம் என்னங்க ஹிஜ்ரி 200 அவங்க வாழும்போது அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாங்க. புகாரி இமாமுடைய ஒரு வார்த்தை இது, என்னுடைய வார்த்தை கிடையாது. புகாரி ரஹமத்துல்லாஹ் சொல்லுகின்றார்கள், அஸ்ஸவாஜு ஷபாபு ஃபீ ஸமனில் ஃபித்னதி, குழப்பமான காலத்திலே வாலிப பெண்களுக்கும் வாலிபர்களுக்கும் திருமணம் செய்து வைப்பது இருக்கிறது. அர்ஜபு மினல் ஹஜ்ஜி அவுஜபு மினல் ஹஜ்ஜி, ஃபர்லான ஹஜ்ஜுக்கு போவதை விட சிறந்தது. ஹஜ்ஜுக்கு இன்னைக்கு போட்டி போட்டுக் கொண்டு போகிறோம், உம்ராவுக்கு லட்சக்கணக்கில் போகின்றோம். அந்த ஹஜ்ஜினுடைய காலத்தை விட என்னங்க, யாரும் இன்னைக்கு முதல் தடவை ஹஜ்ஜுக்கு போறதே கிடையாதுங்க. ஒரு தடவை பிரைவேட்ல, ஒரு தடவை ஹஜ் கமிட்டில, ஒரு தடவை சொந்த பந்தத்தோட, ஒரு தடவை ஃப்ரெண்டோட எத்தனை ஹஜ்ஜுகள் செய்கிறோம். புகாரி இமாம் சொன்னாங்க, இத்தனை ஹஜ்ஜுகளை கொண்டு அப்துல்லா பின் முபாரக்குடைய ரஹமத்துடைய சுன்னத்தினங்க காசு பணம் சேர்த்து வந்தாங்க ஹஜ்ஜுக்கு போலான்ட்டு. ஒரு பொம்பளை திருமணம் ஆகாம இருந்துச்சு, கொடுத்தாங்க. போனவர் சொன்னார், எங்கு பார்த்தாலும் அப்துல்லா பின் முபாரக்கை நீங்கள் தான் தெரிகிறீர்கள். காசு கொடுத்து இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க மிஸ்ர்ல. ஆனால் போனவர்கள் சொல்லுகின்றார்கள், அப்துல்லா பின் முபாரக் இன்று இந்த ஆண்டு ஹஜ் வந்தவர்களுடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டதான் தெரியவில்லை, உங்கள் பெயரை சொல்லி ஒரு மலக்குடைய சப்தம் வந்தது, உங்களுடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது, இன்று வந்தவர்கள் எல்லாம் போங்கள், அப்துல்லா பின் முபாரக்குடைய ஹஜ் மட்டும்தான் இந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. என்னங்க செஞ்சுட்டாங்க? காசை, ஹஜ்ஜுக்கு போற காசை திருமணத்திற்காக கொடுத்துட்டாங்க.
இன்னைக்கு நாம் அந்த காசு பணங்களை, எவ்வளோ காசு பணங்களை எங்கெங்கே செலவு செய்கிறோம் என்பதை நாம் பாருங்கள். நேரம் கடந்து விட்டது. ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லி முடிக்கின்றேன். ரொம்பவும் நம்முடைய வாலிபர்களிடத்தில் எனக்கு முன்னால் கூட பேசியவர்கள் வெட்கத்தை பற்றி ரொம்ப பேசினாங்க. பெருமானார் கன்னி பெண்ணுடைய அந்த கூடாரத்தில் இருக்கக்கூடிய வெட்கத்தை விட அதிகமானவர்கள் நபி அந்த அளவுக்கு வெட்கப்படுவார்கள். தான் வீட்டுல குளிக்கிறாங்க, தான் மகள் இருக்கிறாங்க, ஹஜ்ரத் ஃபாத்திமா இல்ல ஸ்கிரீனை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. வந்தது உம்முஹானிங்க. யாருங்க? உம்முஹானி. என்னங்க உறவுக்காரங்க. நீங்க மறைஞ்சிறீங்க, நான் யாருக்கு முன்னால் என் உடம்பை காட்ட மாட்டேன். அவ்வளோ பரிசுத்தமான நபியினுடைய ஜாத்தை அந்த அளவுக்கு யாரும் மனைவிமார்களை பார்த்தது கிடையாதுங்க. அவ்வளோ வெட்கத்தில் பிறந்த அந்த உம்மத்தில் பிறந்த உம்மத்துங்க நம்ம. அந்த உம்மத்தில் வந்த சரிதாவுக்கு போனால் பின்னால் உள்ள அந்த உறுப்புகள் எல்லாம் தெரிகிறது. எவ்வளவு அசிங்கமாக இருக்கிறது. என்னங்க இது ஒரு ஆடையா? என்னங்க சரிதாவு புனிதமானதுங்க. அஸ்ஸாஜிது யஸ்ஜுது பைன கதமை ரஹ்மான் அக்ரபு மா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி வ ஹுவ சாஜிதுன். தொழுகையிலே அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் சரிதாங்க. அடியான் அல்லாஹ்வோடு சேர்கின்ற பொழுது, சரிதாவோடு சேர்கின்ற பொழுது நெருக்கமாக ஆகுகின்றான் என்றார்கள் பெருமானார். அந்த இடத்தில் போய் உன்னுடைய ஹாலத் இந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது, முகம் சுளிக்க வைக்கிறது என்று சொன்னால் நாம் எப்படிங்க நபியுடைய உம்மத்தோடு, நபியோடு, அவர்களுடைய பேரோடு சொல்வதற்கு தகுதியாக இருக்கிறோம்? எனவே நம்மில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சரி செய்வதற்காகத்தான் இது போன்ற மஜ்லிஸ்கள் ஏற்பாடப்பட்டிருக்கிறது. அதனால் நல்லோர்களோடு இருங்கள். நல்லோருடைய தொடர்புகளை இன்னைக்கு ஆங்காங்கே கலவரங்கள் ஏற்படுகிறது. மஸ்ஜிதுகளை பாதுகாக்க முடியல. அல்லாஹு தாலா எந்த அளவுக்கு நல்லவர்களை பாதுகாத்திருக்கிறான். இன்று வரை ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச கப்பல் ஜூதியில் இருக்கிறதுங்க. என்னங்க ஒரு கப்பல், எவ்வளவு பொருள் காணா போடுச்சுங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலை யாருங்க பாதுகாத்தா? சொல்லுங்களேன், யாரு பாதுகாத்தா? நம்மளால நாக்பூர்ல பள்ளிவாசல பாதுகாக்க முடியலைங்க. 70 பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்டு விட்டது, ஷஹீதாக்கப்பட்டு விட்டது, முஸ்லிம்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள், குர்ஆன் எரிக்கப்பட்டு விட்டது. ஏன்? அதெல்லாம் நம்முடைய பாவத்தின் காரணமாகத்தானே தவிர நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் இன்று வரை இருக்கிறது. மகாமே இப்ராஹிம் ஒரே ஒரு தடவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்நாள்ல நின்னாங்க, ஒரு தடவை நின்றார்கள். அந்த இடம் இன்று வரை பாதுகாக்கப்பட்டது. ஏங்க? இறைநேசர்கள் நல்லோர்கள் நின்று விட்டால் அல்லாஹ் இந்த இடத்தை அழிப்பது கிடையாது என்று சொன்னால் இன்று வரை அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான். நாம் நம்முடைய பாவத்தின் காரணமாகத்தான் அல்லாஹ் தண்டிப்பான். ஹஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாரா அம்மையாரை கூப்பிட்டு போகின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெளியில இருக்கின்றார்கள். மன்னனால் தொட முடியவில்லையே சாரா அம்மையாரை. என்ற காரணம், நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் உங்கள் மனைவி யாரும் நெருங்க முடியாது. நாம் இன்னைக்கு பாவம் செஞ்சு விட்டு பள்ளிவாசல பாதுகாக்கணும், பள்ளிவாசல பாதுகாக்கணும் இடிக்கத்தான் செய்வார்கள். ஆனால் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தான் என்று சொன்னால் ஆமிர் பின் ஃபுஹைரா ஒரு சஹாபிங்க. ஆமிர் பின் ஃபுஹைரா ஒரு சஹாபி. எதிரிகள் அவர்களை கொலை செய்து விட்டார்கள். அவங்களுடைய உடம்பு கூட கிடைக்காம பண்ணுறதுக்காக அவங்க பாடியை டேமேஜ் பண்ணலான்னு வருகின்றார்கள். அல்லாஹ் வானத்தில் தூக்கி விட்டான். இறந்து போன பிறகுங்க சஹாபிங்க நபி சொல்லுகின்றார்கள், இன்னீ லரஐதுஹு மா பைன ஸமாஇ வல் அர்த். மலக்குமார்கள் அந்த ஜனாசாவை முதல் வானம் வரை தூக்குவதை நான் பார்த்தேன் என்றார்கள் பெருமானார். யாருங்க? ஆமிர் பின் ஃபுஹைரா. இறந்து போன பிறகு அவருடைய உடலை அல்லாஹ் பாதுகாத்தான் என்று சொன்னால், எதிரிகளுடைய கைகளை வெட்டும் என்று சொன்னால், இன்று நம்முடைய பள்ளிவாசல்களை பாதுகாக்க முடியல, நம்முடைய முஸ்லிம்களுடைய உயிர்களை பாதுகாக்க முடியவில்லை என்று சொன்னால் நாம் அல்லாஹுக்கு மாறு செஞ்சுக்கிட்டே இருந்தால் எறும்பு கூட நம்மளை அழிக்க வரும். ஆனால் சஹாபாக்கள் அல்லாஹ் கட்டுப்பட்டாங்க. காலித் பின் வலீத் விஷம் குடிச்சாங்க, ஒன்னும் ஆகலைங்க. தேல் குத்துச்சு, ஒன்னும் ஆகல. பாம்பு கத்துச்சு, ஒன்னும் ஆகலையே. சிங்கம் வழிகாட்டுச்சுங்க ஹஜ்ரத் சஃபீனா ரலியல்லாஹுக்கு. இதெல்லாம் எப்படி முடிந்தது? அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் ரமலானில் மட்டும் தொழுது அல்லாஹை சந்தோஷப்படுத்த முடியும் என்று நினைத்து விடாதீர்கள். எல்லா காலமும் அல்லாஹுக்கு நாம் கட்டுப்பாடாக இருக்கின்ற பொழுது ஹுதுஹுதுங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கூட இருந்த ஹுதுஹுத வெட்ட போறாங்க. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கோபத்துல, கடுமையான கோபம், லவ் அதிபன்னஹு அதாபன் ஷதீதா அவ் லஅத்பஹன்னஹு, வெட்ட போகின்றார்கள். கத்தி எடுத்து விட்டார்கள். ஹுதுஹுதுடைய கழுத்து கிட்டே போகிவிட்டது. அல்லாஹ் வஹயை இறக்கி விட்டான், லா தக்துலுஹு யா சுலைமான், சுலைமானை வெட்டி விடாதே. ஏன் தெரியுமா? ஃபஇன்னஹு கான முத்திஅன் லிவாலிதைஹி, ஹுதூது பறவைத்தான், ஆனா அதனுடைய தாய் தந்தைக்கு ரொம்ப கட்டுப்பாடாக. மிருகங்க, மிருகம், பறவை, 6 அறிவு கொடுக்கப்பட்ட பறவை, அதற்கு 7ஆம் அறிவு கிடையாது. அந்த பறவை அல்லாஹுக்கு, உம்மாவா அப்பாவுக்கு கட்டுப்பட்டுச்சு. அதனால் அதை வெட்டக்கூடாது என்று அல்லாஹ் சொன்னான் என்று சொன்னால், மனிதர்களாகிய நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு கட்டுப்படுவது கிடையாது, நம்முடைய சொந்த பந்தங்களோட ஐக்கியமாக இருப்பது கிடையாது, முன்னோர்களை பெரியவர்களை நாம் கண்ணியப்படுத்துவது கிடையாது. அதனால் தான் நமக்கு இது போன்ற சோதனைகள் வருகிறது என்று சொன்னால், அதனால நபியுடைய ஷான், நேரம் கடந்து விட்டது, நபியுடைய அந்த ஷானை பாருங்கள், உயர்வை பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷம் தோய்க்கப்பட்ட உணவை சாப்பிட்டு மரணமானார்கள். ஆனால் நபி சொன்னாங்க, தோ இந்த எலும்பு இருக்கிறது, இன்ன ஹாதல் ஆதும் ல யுக்பிர்னி பி அன்னஹு மஸ்மூம்,
நபி அந்த உணவை சாப்பிடறதுக்கு முன்னாடி அந்த உணவு எலும்புகள்லாம் நபி கிட்ட பேசிட்டான். யார சொல்லலாம், என்ன சாப்பிடாதீங்க, நான் விஷம் தோய்க்கப்பட்டேன். ஒரு யூத பெண்மணி என் சாப்பாட்டுல விஷத்தை வச்சுட்டாங்க, சாப்பிடாதீங்க என்று அந்த எலும்புகள் எல்லாம் சொன்னது. ஆனால் பக்கத்திலே பிஷர் பின் பரா என்று சொல்லுகின்ற சஹாபி சாப்பிட்டு விட்டாங்க. முதல் வாய் வச்சுட்டாங்க. நபி சொன்னார்கள், சாப்பிடாதீங்க, சஹாபி சாப்பிடாதீங்கன்னாங்க. நினைச்சிருந்தா துப்பி இருக்கலாம். நபி விழுங்கி விட்டார்கள். ஹஜ்ரத் பிஷர் பின் பரா விழுங்கி விட்டார்கள். நபி கேட்டாங்க, நான் தான் உன்னை சாப்பிடக்கூடாதுன்னு தடுத்தேன், நீ ஏன் விழுங்கினாய்? யார சொல்லலாம், நீங்கள் சாப்பிடு என்று உத்தரவிட்ட பிறகு உங்களுடைய உணவு விஷமாக இருந்தாலும் நான் கீழே போட மாட்டேன். விஷம் தோய்க்கப்பட்டது தெரிந்து விட்டது, உயிர் தானே போகும். யார சொல்லலாம், உங்களுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேனே, உங்களுடைய பேச்சை நான் மீறுவேனா? சாப்பிடு என்று சொல்லிவிட்ட பிறகு அதில் 1000 விஷயங்கள் கலக்கட்டும், நான் அதை விடமாட்டேன். யார சொல்லலாம், அதில் எனக்கு அமுதம் தான் இருக்கிறது. நீங்கள் சாப்பிடு என்ற எந்த உணவை சொல்லுவீர்களோ அது எனக்கு மர்மமானது என்று சாப்பிட்டார்களே பிஷர் பின் பரா. நபி சொன்னார்கள் விஷம் இருக்கிறது, ஆனால் அதற்கு பிஷர் பின் பரா சாப்பிட்டார்கள் என்றால் மரணிக்கின்ற பொழுதும் கூட மௌத்தாகும் தெரிந்தால் கூட நபியுடைய சுன்னத்தை பின்பற்றாங்க. 1500 3000 சஹாபாக்கள்ங்க ஹஜ்ரத் தாவூனி அம்பாசில் மாட்டிக்கொண்டார்கள். கால்ரா நோய் வந்துருச்சுங்க, எல்லாருடைய உயிர் போகும் தெரியும், தப்பிச்சுக்கலாம். ஆனால் ஹஜ்ரத் அபூ உபைதா பின் ஜர்ராஹ் அமீனு ஹாதிஹில் உம்மah, இந்த உம்மத் என் காலத்துக்கு அமீன் சொல்லல, கியாமத் வரை வருகின்ற நபியுடைய உம்மத், அந்த எல்லா உம்மத்திற்கும் இவர் தான் அமீன் சொன்னாங்க. யாரே? அபூ உபைதா பின் ஜர்ராஹ். என்னங்க செஞ்சாங்க? 3000 சஹாபாக்கள் எல்லாரும் கால்ரா நோய் ஊருக்கு வருகிறது, தப்பித்தால் உயிர் பழித்து விடுவார்கள். சொன்னார்கள், நபியினுடைய ஹதீஸ், ஒரு ஊரில் நீங்கள் இருக்கின்ற போது கால்ரா வந்து விட்டால் அதை விட்டு வெளியே போகக்கூடாது. நம்ம வெளியில போனா உயிர் போயிடும், ஆனால் நம்ம இந்த ஹதீஸை கட்டுப்படாமல் போனா நம்ம ஈமான் போய்விடும். நம்ம உயிர் போனா பரவாயில்லை, நம்ம ஹதீஸின் படி அமல் செய்வோம். 3000 சஹாபாக்கள் கட்டுப்பட்டு இறந்து போனார்கள். எங்களுக்கு கால்ரா வந்து நாங்கள் செத்தாலும் பரவாயில்லை, நபியினுடைய ஹதீஸை மீறமாட்டோம் என்று சொன்னார்களே, அவர்கள் நம்முடைய உம்மத்தினுடைய வழிகாட்டிகள், அவர்கள் நம்முடைய வழிகாட்டிகள் என்று நாம் சொல்வதற்கு பெருமையாக இருக்குது என்று சொன்னால், வாலிபர்களே, உங்களுக்கான கூட்டம் தான் இது. வெறும் சில மணி நேரங்கள் முடித்து விட்டு நாம் போனால், நாம் அல்லாஹை திருப்திப்படுத்தி விட்டால் நமக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று நினைத்து விடாதீர்கள். வாழ்நாள் முழுக்க சஹாபாக்கள் இந்த தீனுக்காக கஷ்டப்பட்டார்கள், தங்கள் மனைவி மக்கள் இழந்தார்கள். எனவே நாம் அல்லாஹுக்கு என்றும் கட்டுப்பட்டு இருந்தால் நமக்கு அல்லாஹு தாலா இன்றைய வாட்ஸ்அப்புடைய காலத்திலே பார்க்கின்றோம், ஒருவன் ஒரே ஒரு தவறு செய்கிறான், அதை ஊர் முழுக்க வாட்ஸ்அப்ல அனுப்பி அவர் தவறு செஞ்சது ஏதோ ஒரு குக் கிராமத்தில் யாருக்கும் தெரியாது, ஆனால் வாட்ஸ்அப்ல அனுப்பி மூமின்களுடைய மான மரியாதைகள் கேள்விக்குறியாகி விடுகிறது. ஒரே ஹதீஸை நான் சொல்லி முடிக்கிறேன். மன் ஐயர் அகாஹு பிதம்பின், இந்த ஹதீஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தன் முஸ்லிமான சகோதரனை ஒரு பாவத்தை கொண்டு குறைபடுத்துவானோ, மக்களுக்கு மத்தியில் காட்டுவாரோ, லம் யுமித் ஹத்தா யாமலஹு, அவனுக்கு அல்லாஹ் மௌத்தை தரமாட்டான், அந்த காரியத்தை செய்யாமல் அவனுக்கு மௌத்தை கொடுக்க மாட்டான். நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் நாம் என்றும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய இன்று கேங்காக ஃப்ரெண்ட்ஸாக 20 பேர் 30 பேர் ஒன்னாக பைக்ல போறாங்க, அதை பெருமையா நினைச்சுக்கிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு டீ குடிக்க போறதா இருந்தாலும் 25 பேர், ஒரு பைக்ல போறதா இருந்தாலும் 5 பேர் 10 பேர், எல்லாம் சேர்ந்து போறாங்க. இந்த உலகத்தில் நீங்கள் 1000 பேர் ஒரு இதில் இருக்கலாம், ஆனால் குர்ஆன் என்ன தெரியுமா சொல்லுகிறது? வகுல்லுஹும் ஆதீஹி யௌமல் கியாமத்தி ஃபர்தா, நீங்கள் எவ்வளவு வேணா கூட்டா சுத்துங்க, மறுமையில் நாளைக்கு வருகின்ற பொழுது தனித்தனியாகத்தான் வருவீர்கள். பாஸ்போர்ட் ஆபீஸ் போனா சேர்ந்து உள்ள போக முடியலங்க, தனியா யார் உள்ள போனோமோ அவர் மட்டும் தான் போகிறார். அதே போன்று தான் நாளைய மறுமையில் தனியாகத்தான் யாராக இருந்தாலும் வர வேண்டும், சேர்ந்து வர முடியாது என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை நேசித்தால் என்ன தெரியுமா கிடைக்கும்? நானும் அலியும் உசாமாவும் ஒரே வாகனத்தில் மறுமையில் எழுப்பப்படுவோம், நானும் உசாமாவும் பிலாலும் ஒரே வாகனத்தில் வருவோம், என்னுடைய சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் ஒரு குதிரையிலே ஒரு வாகனத்திலே 3 பேராக சேர்ந்து வருவார்கள் என்றார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சஹாபாக்கள் பின்பற்றப்படுவதற்கு தகுதியானவர்கள். எனவே உலகத்தினுடைய ஆபாசங்களிலே நாம் இன்பம் காணலாம் என்று நினைக்காதீர்கள், இதுவெல்லாம் சில காலங்களுக்கு தான். குல் மதாஉத் துன்யா கலீல், இந்த துன்யாவுடைய இன்பங்கள் குறைந்ததுங்க, மறுமைக்காக ஓடுங்கள், மறுமைக்காக சிந்தியுங்கள். ரமலான் போய்விட்டாலும் ரஹமத்துகள் இருக்கிறது, மக்ஃபிரத்துகள் இருக்கிறது, ஈத்துக்கும் மினன்னார் எல்லா காலத்திலும் இருக்கிறது. அல்லாஹ் அப்படிப்பட்ட ரஹமத்தையும் மக்ஃபிரத்தையும் ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தில் பங்கெடுத்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அகாத மல்ஹூஃபன், ஒரே ஒரு ஆதரவற்றவனுக்கு நீங்கள் உதவி செய்து விட்டால், பார்த்தீங்களா, இன்னைக்கு எத்தனையோ முஸ்லிம்கள் ஆதரவற்று இருக்கிறார்கள், சாப்பாடு தேவை, டிரெஸ் தேவை. மன் ஆகாச மல்லுகுப்பன், சிரமத்தில் மாட்டிக்கொண்ட ஒரு முஸ்லிம்க்கு யாராவது உதவி செய்தால் மகபிரத்திலே ஒரு மன்னிப்பு தான். நபி சொன்னார்கள், குஃபிர லஹு 70 மக்ஃபிரா, 70 மன்னிப்பு அவனுக்கு மன்னிப்பு, 70 மன்னிப்பு கிடைக்கும் ஒரு முஸ்லிமுக்கு கஷ்டத்துக்கு உதவி செய்தால் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் முஸ்லிமுடைய கஷ்டத்திலே பங்கெடுக்கக்கூடிய, முஸ்லிமுடைய சந்தோஷத்திலே பங்கெடுக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா பலஸ்தீன மக்களுக்கும், காசா மக்களுக்கும், நாக்பூருடைய முஸ்லிம்களுக்கும், யூபியுடைய முஸ்லிம்களுக்கும்
அல்லாஹ் வெற்றியையும் பாதுகாப்பையும் தருவானாக. எந்த கயவர்கள் குர்ஆனை எரித்தார்களோ, மஸ்ஜித்களை மூடினார்களோ, முஸ்லிம்களை சமூக ஆர்வலர்களை கொலை செய்தார்களோ, அல்லாஹ் அவர்களுடைய சூழ்ச்சியிலே சிக்க வைத்து முஸ்லிம்கள் இஸ்லாம்கள் கியாமத்துடைய கடைசி வரை இந்த உலகம் அழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எந்த பில்டிங்கும் இருக்காது. மஸ்ஜித் இருக்கின்ற வரை, முசல்மான்கள் இருக்கின்ற வரை இந்த துன்யா இருக்கும். அந்த அடிப்படையில் நாம் வாழ்ந்தால்தான் இந்த துன்யா இருக்கும் என்ற அடிப்படையில் நாம் முஸ்லிம்களாக கண்ணியமானவர்களாக வாழுகின்ற பாக்கியத்தை, இஸ்ஸத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. இன்றைய விழித்ததை அல்லாஹ் தஆலா கபூலாக்கி கொண்டு அவனுடைய ஈத்துக்கும் மினன்னார், நரகத்திலிருந்து விடுதலை ஆகுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.